ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் க்ரைம் த்ரில்லராக ரீசெண்டாக தமிழ் டப்பிங்லே வெளியாகிருக்கிற செக்டார் 36. இப்போ இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே பிரேம் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் நமக்கு காண்பிக்கப்படுறாப்புல. அந்த ஆளுடைய வீட்டில் உட்காந்து சோஃபாவில் மல்லாக்கப்படுத்தி டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கான். டிவியில் கோன் பனேகா குரோர்பதி ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆளுக்கு அந்த ப்ரோக்ராமு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த ப்ரோக்ராமில் 2 பேர் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதில் கேட்குற ஆள் கேள்வியை கேட்குறாப்புல, பதில் சொல்கிறேன், தப்பாக பதிலை சொல்கிறான். நம்மால் கரெக்டான பதிலை சொல்லிவிட்டு, யோ இது தெரியல உனக்கு, உன்னையெல்லாம் கூப்பிட்றாங்க, நான்லாம் வருஷம் டெய்லி கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு பையன் என்ன கூப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறாப்புல. இப்போ இவருக்கு ஒரு ஃபோன் வருது. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படி மாடியில் ஏறி மேலே போகிறாப்புல. போனால் மாடியில் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. அந்த பாத்ரூமில் ஒரு பொண்ணுடைய சடலம் அங்கே கிடத்தப்பட்டிருக்கு. போய் ஒரு பெரிய வெட்டுக்கத்தி மாதிரி ஒன்று எடுத்து கொண்டு போய் சரமாரியாக அந்த இருக்கிற சடலத்தை பீஸாக வெட்டுறான் இந்த ஆள். ஆத்தாடியோ, என்னையா டிவி ப்ரோக்ராம் ஜாலியாக மலாக்கப்படுத்து பார்த்துக்கிட்டு இருந்தான், இவன் கொடூரமான கொலகாரனா அப்படிங்கிறதே படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீன்லேயே நமக்கு காண்பிக்கப்படுது. அதனால் அன்னே ஸ்பாய்லரை கொடுத்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. இதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா முதல் 2வது நிமிஷத்தில் இந்த சீன் தான் ஓடும். அதனால் இதை கடந்து தான் நீங்கள் உள்ளே போகணும். அதனால் முதல்ல வெரி ஃபஸ்ட்டு சீன்லேயே இப்படி ஒரு மோசமான ஒரு கொடூர கொலையாரமே அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு அங்கேயே காமிச்சிடுறாங்க. இப்போ இந்த வீடு எங்கே இருக்குதோ அதுக்கு பக்கத்தில் செக்டார் 36ன்னு சொல்லி ஒரு ஏரியா, அங்கே ஒரு ஸ்லம் ஏரியா ஒன்று இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சின்ன பசங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ திடீர்னு பல பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க காணாமல் போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியே எங்கேயும் கிடையாது, கேட்பாரே கிடையாது. இவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சார் என் பிள்ளைய காணா அப்படின்னு கேஸை ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எஃப்ஐஆரை கூட ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில். காரணம் என்ன அப்படின்னா, ராம்சரண் பாண்டே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காப்புல அந்த ஸ்டேஷனில். அந்த ஆள் மாதிரி ஒரு கரைபடிந்த கையே கிடையாது, மட்டமான ஒரு கரப்டட் காப்பு அந்த ஆள். நீங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு போனாலும் காசுக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவன். நீதி, நேர்மை, நியாயம் இதுக்கும் அந்த ஆளுக்கும் இம்மி கூட சம்மந்தம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் யார் கதறிக்கிட்டு அழுதுகிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தால் கூட உட்கார வச்சு, இருந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க, சாப்பிட்டு நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக சொல்லுங்கள், போன பிள்ளை தாராளமாக வந்துடும், நீங்கள் பயப்படுறீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரை மட்டும் போடாமல் எப்படியெல்லாம் சப்பக்கட்டு கட்டு கடைசியாக அந்த பேரண்ட்ஸை வீட்டுக்கு அனுப்பிச்சிட முடியுமோ அந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சிடறான். இதனாலேயே ஒரு கேஸும் அங்கே இது வரைக்கும் ஃபைல் ஆகலை. ஆனால் காணாமல் போன பிள்ளைங்க பல பேர் அந்த ஸ்லம் ஏரியாவில். இப்போ ஒரு தருணத்தில் நம்ம அந்த கரப்டட் காப்பு இருக்காப்பு இல்லையா, நம்ம ராம்சரண் பாண்டே, அவருடைய பொண்ணையை எவனோ ஒருத்தன் தூக்க பார்க்குறான் அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் நோனோ நம்ம பெண் பிள்ளை மேலேயே கை வச்சுட்டான் அப்படின்னா இந்த ஏரியாவில் எவனோ ஒருத்தன் இருக்கான், ஒரு வேளைக்கு அவன் தான் எல்லா பிள்ளைகளையும் கடத்திருப்பானோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர் பிள்ளைக்கு ஒன்று அப்படின்னு நம்ம மட்டும் நம்ம ஆளுக்கு ரத்தம் கொதிக்குது, எவனை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு இவர் களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இவர் என்னதான் கண்டுபிடிச்சாப்புல, இறுதியாக என்னதான் நடந்தது இந்த கதையில் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆதித்ய நிம்பல்கர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இயக்குன ஒரு படம் இது. போதையன் ராய் சௌத்ரி. என்னது போதையனா அப்படிங்கிறீங்களா? அட உண்மையாகவே அதான் பேர், போதையன் ராய் சௌத்ரி, அதுதான் அவருடைய பேர். அவர் தான் எழுதுனது. நம்ம ஆதித்ய நிம்பல்கர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல தெளிவாக அவங்க டைட்டில் கார்டிலே ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. இது 2006 நொய்டாவையே திரிக்க விட்ட மொத்த இந்தியாவையும் நொய்டாவை நோக்கி திரும்பி பார்க்க வச்ச ஒரு சீரியல் கில்லிங் கேஸ் ஒன்று இருக்குது. அது பல பேருக்கு தெரியும், 2K கிட்ஸுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். 90s கிட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். நியூஸ் சேனல்ஸில் எந்த நியூஸை திருப்பினாலும் அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய சம்பவமாக எல்லா நியூஸ் சேனல்லையும் ஓடிட்டு இருந்தது. அந்த வழக்கு என்னாச்சு அப்படிங்கிறது இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் அதுக்கப்புறம் அப்படி பெருசாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலேயே அவங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமாக தெரியும். மற்றபடி நீங்கள் இந்த 2006 நடந்த நொய்டாவுடைய உண்மை வழக்கு தான் இது அப்படிங்கிறத தெரியாமல் பார்த்தீங்கன்னா கூட இது வழக்கமான ஒரு சீரியல் கில்லர் கேஸ் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாகத்தான் இது இருக்கும். ஆனால் அந்த உண்மையாக நடந்த அந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டு இவங்க சினிமாட்டிக்காக ஒரு சில விஷயங்களை கற்பனையாக புனைந்து அதை மொத்தமாக சேர்த்து ஒரு படமாக பண்ணிட்டாங்க. இதில் 2 பேர் தான் முக்கியமாக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள். ஒன்று விக்ராந்த் மாசே, இன்னொன்று தீபக் தோப்ரியால்.
இந்த 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸில் பிச்சு படம் எடுத்திருப்பாங்க. செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுலேயும் விக்ராந்த் மாசே படத்துக்கு படம். நம்ம ஊர் எஸ்ஜே சூர்யா மாதிரி வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மர் இருந்தாலும் என்ன சொல்கிறது, அந்த ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு சீன் ஒன்று இருக்கும். குற்றவாளியாக நம்ம போலீஸ்காரர் விசாரிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு அது. அந்த சீனில் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அந்த ஆள் யார் யாவன் அப்படிங்கிற அளவுக்கு வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாப்பில் விக்ராந்த் மாசே. அவருடைய படங்களே ரீசெண்டாக வெப் சீரிஸு படங்கள் நிறைய அப்படி அங்கங்கே ரிவ்யூ பண்ணிட்டு வந்திருக்கோம். அட்டகாசமான ஒரு நடிகர். இந்த படத்துலையும் செம்மையாக அவர் பண்ணியிருப்பாப்பில். அதே மாதிரியே தீபக் தோப்ரியாலுமே அந்த கதாபாத்திரத்தை அந்தளவுக்கு நறுக்குன்னு பண்ணியிருப்பாப்பில். இந்த 2 கதாபாத்திரங்கள் தான் அந்த மொத்த படத்துலேயே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள். 2 பேரும் அதை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டாக இது ஒரு சவுண்டான ஒரு படம் தான். குறிப்பாக ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், இந்த படம் நெடுகளும் சினிமோட்டோகிராஃபியில் நைட் சீக்வன்ஸ் நிறைய, அதுக்கு அவங்க லைட்டிங் பண்ண விதமாகட்டும், அந்த கதையுடைய அந்த மூடை அந்த டோனை செட் பண்ணி ஆடியன்ஸுக்கு அந்த மூடை செட் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு, நிச்சயமாக உங்களுக்கும் அந்த விஷயம் தோணியே தீரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஏன் சார் இப்போ நம்ம ஒரு ராட்சசன் எடுத்துக்கோங்களேன். ஏதோ ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தன் இருக்கான், வரிசைக்கு கொலைகளை அடுக்கடுக்காக பண்ணி சம்பவத்தை பண்ணிக்கிட்டே போகிறான். இப்போ படத்தில் ஒரு போலீஸ்காரர் எப்படியாவது இந்த கேஸில் வந்து யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாருன்னா பொதுவாகவே ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும், அந்த சீரியல் கில்லர் யாருங்கிறதே இந்த போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியாது. இவங்க கேஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கில்லரை ரீச் பண்ணலான்னு போக போக அடுத்தடுத்து வந்து கொலைகள் அரங்கேறின வண்ணமாகவே இருக்கும். என்னங்க இப்போ இப்படி பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த பதவதைப்புடைய உச்சியில் போகும் இல்லையா. இந்த படம் அப்படி படம் கிடையாது. இவங்க நான் சொன்ன மாதிரி 2006 ஒரிஜினல் கேஸை எடுத்து இவங்க உள்ளே இறங்கினதுனால அந்த கேஸில் என்ன நடந்ததோ அதைத்தான் இவங்க சினிமாவில் அதை கன்வெர்ட் பண்ண முடியும் காட்சிகளாக. இவங்களாம் ஓவராக பில்டப் பண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் அப்படின்னு அந்த கதையில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே தான் இதில் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும் சினிமாவை பார்க்கும்போது. ஏன்னா உண்மை கதையில் அப்படி தான் நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல விரும்பலை இங்கே ஸ்பாய்லராக. உண்மை கதையாக பார்க்கும்போது என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை அப்படியே தான் அவங்க படமாக மாற்றிருப்பாங்க. அதனால் என்னங்க வேறு லெவலில் அவர் தப்பிப்பாப்பில் ஒரு வேறு லெவலில் சேஸ் பண்ணி பிடிப்பாப்பில் கிடைக்கிற எவிடன்ஸ் அப்படி இப்படியெல்லாம் போய் பயங்கரமாக அப்ரோச் பண்ணுவார் அப்படின்னு நினச்சோம். இது என்ன பொசுக்குன்னு ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு ஒரு பக்கம் வரலாம். இதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஏ சர்டிஃபைடு படம். மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. மெச்சூர்ட் அடல்ட்ஸ் கூட ஒன்றாக உட்காந்து பார்க்க முடியாது. அந்தளவுக்கு சரமான வார்த்தை பிரயோகங்கள். பசங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக பேசுகிறதா அவங்க இப்படி தான் பேசுவாங்க. அதனால் வந்து பசங்க அப்படி உட்காந்து பார்க்குறா இருந்தால் வேறு. ஆனால் ஃபேமிலியோட நம்ம அப்பா அம்மா அப்படி இப்படியெல்லாம் ஒன்றா உட்காந்தெல்லாம் இந்த படத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வார்த்தை பிரயோகங்களே சரமரியாக இருக்கும். நான் சொன்ன அந்த ஒரு இன்ட்ராகேஷன் சீன் இருக்குது பாருங்கள், அந்த சீனில் விக்ராந்த் மாசே பேசியிருப்பாப்பில், அதுக்கு நம்ம ஆளுங்க தமிழ் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அடாடாடாடா, தமிழ் மொத்த வரலாற்றிலேயே கூட ஒரு 1-2 வார்த்தைகள் கூட அதை தாண்டி கெட்ட வார்த்தைகள் கிடையாது. எல்லாத்தையும் அந்த ஒரே ஒரு 10-15 நிமிஷம் இன்ட்ராகேஷன் சீன் இது, அதுலேயே மொத்தத்தையும் பேசியிருப்பாங்க. இல்லாத கெட்ட வார்த்தைகளே கிடையாது அந்த சீனில். அதனால் வாய்ப்பே கிடையாது. இதுபோக கொடூரமான ஒரு சில காட்சி அமைப்புகளும் உள்ளே இருக்குது. அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஏ சர்டிஃபைடு படம். பார்க்குறவங்க தனியாக பார்க்கணும்னா மட்டும் பாருங்கள். இது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றும் ஆகா ஓஹோ அவுட்ஸ்டாண்டிங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் டெஃபினட்டாக பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு படம் தான் இது. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது மக்களே. சூப்பராக இருக்குது தமிழ் டப்பிங். என்ன ஒன்று காது கொடுத்து கேட்க முடியல, அந்தளவுக்கு வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.